வாழ்க வளமுடன் சுகம் சூழ்க. நட்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். ஓம். காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் திருக்கோவில் 18 முக்கிய சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. காமாட்சி அம்மன் சக்தியின் ஒரு வடிவமாகவும் ஆதிபரா சக்தியின் ஒரு அம்சமாகவும் விளங்குகிறார். கா என்றால் விருப்பம் என்று பொருள். காமாட்சி அம்மன் மனிதர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவர் என்று போற்றப்படுகிறார். காமாட்சி தேவி ஞானம் அளிப்பவள், மாயையை அகற்றுபவள். காமாட்சி அம்மனை தரிசித்தால் அனைத்து அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. காமாட்சி அம்மன் காக்கும் தெய்வமாக போற்றப்படுகிறார். காமாட்சி தேவி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஸ்ரீமாதா என்று போற்றப்படுகிறார். உலகில் உள்ள மோட்சபுரிகளில் ஒன்றாகவும் விளங்குவது காஞ்சி காமாட்சி அம்மன் திருத்தலம். இங்கு அம்பிகையை பக்தர்கள் தாயாகவும் குழந்தையாகவும் வழிபட்டு வருகின்றனர். தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அற்புத அன்னையாக காமாட்சி விளங்குகிறார். அன்னை காமாட்சிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விதமான மங்களங்களும் நிறையும் என்பது நம்பிக்கை. அன்னை காமாட்சி ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரத்தின் முன்பு அமர்ந்து காட்சி தருவதால் பக்தர்களின் அஞ்ஞானத்தை போக்கி ஞானம் அளிக்கும் அன்னையாகவும் விளங்குகிறார். தங்க கோபுரத்தின் கீழ் அமைந்துள்ள கருவறையில் அன்னை 2 கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். 4 திருக்கரங்களுடன் காட்சி தரும் அன்னையின் முன் 2 கைகளில் கரும்பு வில்லும் மலர்கணைகளும் ஏந்தியபடியும் பின்னிரு கைகளில் பாசம் மற்றும் அங்குசம் வைத்த நிலையிலும் கருணையை வடிவாக மங்கள ரூபிணியாக பரபிரம ஸ்வரூபிணியாக காட்சி தருகிறார். ஆரம்பத்தில் உக்கிரமாக காட்சியளித்த அன்னையின் முன் ஸ்ரீசக்கரத்தை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பிறகு சாந்த வடிவமாக மாறினார். காயத்ரி மண்டபத்தில் அமைந்துள்ள அன்னையின் கருவறையை சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சக்தியால் சூழப்பட்டுள்ளது. கருவறையை சுற்றியுள்ள சுவர்களில் பங்காரு காமாட்சர், ஆதிசங்கரர், சரஸ்வதி ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளன. இத்திருத்தலத்தில் காமாட்சி அன்னையை காமாட்சி பார பத்தாரிகா, தவ காமாட்சி, அஞ்ஞன காமாட்சி, ஸ்வர்ண காமாட்சி, உற்சவ காமாட்சி என 5 வடிவங்களில் தரிசிக்க முடியும். காயத்ரி மண்டபத்திற்கு செல்லும் வழியில் அன்னபூரணி சன்னதி உள்ளது. இங்கு ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்படுகிறது. இந்த அன்னபூரணி தேவியை வணங்கி வழிபட்டால் நமக்கு உணவு உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னை காப்பாற்றுவாள் என்பது நம்பிக்கை. காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களையும் மன நிம்மதியையும் தந்தருள்வார் அன்னை. மோட்சத்தை தந்தருள்வார். அம்மனின் திருவடிகளில் நவக்கிரகங்களும் தஞ்சம் அடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் ஏற்படுவதில்லை. திருமண வரம், குழந்தை வரம் ஆகியவற்றை வேண்டியே பக்தர்கள் பலர் இங்கு வருகின்றனர். இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் புத்திரபாகியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு புடவை சாத்துதல், அன்னதானம், அபிஷேகம் ஆகியவை செய்து வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். மாசி மாதத்தில் காமாட்சி அம்மனுக்கு தேர் திருவிழா, தெப்ப உற்சவம், பிரம்மோற்சவம் ஆகியன நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாது நவராத்திரி, ஆடி ஐப்பசி, பூசம், சங்கர ஜெயந்தி, வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் ஆகியவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. அனைத்து மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில்
சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது.